Jungle. மகளிர் வங்கி கணக்குகளில் 15,000 சீமான் தேர்தலுக்கு முன் பெண்களின் வங்கி கணக்கில் திமுக அரசு பணம் செலுத்தலாம் என சீமான் தெரிவித்துள்ளார். பீகாரில் என்டிஏ வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் பெண்களின் வங்கி கணக்கில் 10,000 செலுத்தியது தான். அந்த பார்முலாவை கையில் எடுத்து திமுகவும் மகளிர் வங்கி கணக்கில் 15,000 ரூபாய் செலுத்த வாய்ப்புள்ளது. எனவே இப்போதே தாய்மார்களை வங்கியில் புதிய கணக்கை ஆரம்பிக்க சொல்ல வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். விஜய்க்கு ஆதரவாக பேசிய ஏசி சண்முகம் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு மறுபுறம் விஜய்க்கு ஆதரவாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பேசத் தொடங்கியுள்ளார். 2026 தேர்தலில் களமிறங்கும் விஜய்க்கு வாக்கு வங்கி உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்குகள் வரை விஜய் பெறுவார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வலுவான வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பழிவாங்கும் பாஜக அரசு. மதுரைக்கும் கோவைக்கும் நோ மெட்ரோ என மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக சிஎம் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயில் காண ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல. பாஜகவை தமிழர்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழி வாங்குவது கீழ்மையான போக்கு என சாடியவர் மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என கூறியுள்ளார்.